கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்னா தேல் ஹாவ் தேர் ஓன் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது சாதாரண ஸ்டார்ட் அப்ஸு இல்லை ஸ்மால் கம்பெனிஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ண கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து தேல் யூஸ் குளோபலாக செட் பண்ணியிருக்க கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனால் ஒரு பர்டிகுலர் பெரிய கம்பெனினா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக்கிங் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அவங்க எல்லாருமே வந்து தேல் ஹாவ் தேர் ஓன் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ். அவங்க ப்ராடக்ட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களோட இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்னது? ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குளோபலில் வந்து நேமு அண்ட் தென் எரர்ஸ், இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ குளோபல்னா என்னென்னா யூஸ் ஆஃப் குளோபல் வேரியல். அதாவது குளோபல் வேரியல்னால் இப்போ ஒரு ப்ரோக்ராமில் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து குளோபல் டேட்டா அப்படின்னு வந்து நம்ம ஒன்று டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது நம்ம நினச்சா ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம்னா அந்த ப்ரோக்ராமில் எல்லா வேரியபிள்ஸையுமே வந்து நம்மளால் குளோபலாக கொடுத்துட முடியும். குளோபலாக கொடுத்துட்டா அதை எங்கே வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அங்கங்கே டிஃபைன் பண்ணுங்கிறது கிடையாது. ஆனால் எல்லாத்தையுமே வந்து குளோபலாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் அ கோடிங் கைட்லைன். ஓகே, ஸோ லிமிட்டிங் யூஸ் ஆஃப் குளோபல் வேரியபிள்ஸ் வந்து இட் ஷுட் பி லிமிட்டட் யூஸ் தான் இருக்கணும். எந்தெந்த இடத்துல தேவையோ அதை மட்டும்தான் வந்து குளோபல் வேரியபிள் வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஃபார் குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நமக்கு என்னென்னது? குளோபல், லோக்கல் அண்ட் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வேறு நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ குளோபல் வேரியபிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா குளோபல் வேரியபிளுக்கு வந்து இட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஸோ குளோபல் டேட்டா உள்ளெல்லாம் வந்து இதுவாக இருக்கும். ஸோ குளோபலுங்கிறது ஒரு வார்த்தை, டேட்டாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை. ஸோ டேட்டா வந்து கேப்ஸில் இருக்கும். லோக்கல் வேரியபிள் வந்து இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். இது ஸ்மாலில் தான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமா நம்ம கேப்ஸ் போட்டுக்கலாம். பட் ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும். கான்ஸ்டன்ட் நேம்ஸ் வந்து ஃபுல் கேப்ஸில் இருக்கணும். ஸோ குளோபல் வந்து என்ன சொல்கிறாங்க? குளோபல் கேபிட்டல் டேட்டா, இது வந்து குளோபல். லோக்கல் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல், நடுவில் வந்து நம்ம ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர், நடுவில் வேணால் கேப்ஸ் போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் வந்து மொத்தமாகவே இட் ஷுட் பி ஃபுல்லி இன் கேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வேரியபிள்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்க வேண்டிய பேர். அதுக்கு அடுத்து எரர் ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன வரணும்னா 0 or 1 மட்டும்தான் வரணும். அது இல்லாமல் வேறு எதாவது எரர் வந்துச்சுன்னா நம்மளோட வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் பீயிங் ஃபாலோட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இப்போது வந்து கைட்லைன்ஸ் என்னென்ன? அதாவது இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸு. ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் கைட்லைன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாவோ இல்லை ரொம்ப கிளவராகவோ இருக்க மாதிரி வந்து ப்ரோக்ராமோ இல்லை கோடிங் ஸ்டைலோ வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அதில் காட்டணும்னு அவசியம் இல்லை. தி மெயின் எய்ம் ஆஃப் ரைட்டிங் அ கோட் ஷுட் பி தட் இட் ஷுட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்குமே அதை வந்து படித்தா புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம் ஆஃப் ரைட்டிங் அ கோடாக இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு ஐடென்டிஃபையர் இட் கேனாட் பி யூஸ்ட் ஃபார் மல்டிபிள் பர்பஸஸ். ஸோ நிறைய டெம்பரரி ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் வந்து ஏ அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபையர் எடுக்கிறேன்னா அந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறமா அடுத்த பார்ட்டில் வந்து திருப்பி நான் ஏன்னே போட்டுக்கிறேன்னா அது வந்து பார்ட் ஏல வந்து அந்த ஏங்கிற வேரியபிள் இஸ் டெம்பரரி தான். அதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட்லேயும் வந்து என்னால் அதே போட்டுக்கலாம். ஆக்சுவலி போட்டுக்கலாம், நத்திங் ராங் வில் கோ, இட் வில் நாட் கோ ராங். ஆனால் அது வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் கோடிங் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா வந்து லூப் வேரியபிள்ஸ் தான் முக்கியமாக இது. இந்த லூப்பில் வந்து ஃபார் லூப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் i = 0 அது மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஐங்கிறது எல்லாமே வந்து இங்கே ஒரு டெம்பரரி வேரியபிளாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து என்னென்னா மெமரி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இங்கே ஐ யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த பார்ட் ஆஃப் இதுலேயும் வந்து ஐனே யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான்
ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. So there are several things wrong with this approach and hence it should be avoided. Each variable should be given a descriptive name indicating its purpose. அந்த வேரியபிள் என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு டெஸ்கிரிப்டிவ் நேம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் ஃப்யூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா இட் ஷுட் பி யூனிக். ஒரு வேரியபிளும் யூனிக்காக இருந்தால் தான் நம்மளால் ஃப்யூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும். அண்ட் கோட் ஷுட் பி வெல் டாக்குமெண்டட். இது வந்து முக்கியம். ஸோ எவ்ரி 3 சோர்ஸ் லைன் ஆஃப் கோட், அதாவது இப்போ நான் கோட் எழுதுறேன்னா 3 லைன் எழுதுறேன்னா இந்த 3 லைனில் அட்லீஸ்ட் 1 லைன் ஷுட் ஹாவ் அ கமாண்ட் லைன். ஸோ அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா குளோபல் வேரியபிள் வந்து நிறைய லிமிட் பண்ணி குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணணும். நேமிங் ஆஃப் குளோபல், லோக்கல் அண்ட் கான்ஸ்டன்ட் இது. அண்ட் தென் எரர் ரிட்டன் வேல்யூஸ் பற்றி இது. ரெப்ரசன்டேட்டிவ் கோடிங் கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்க கோடிங் ஸ்டைல் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து மல்டிபிள் பர்பஸ்க்கு ஒரே ஐடென்டிஃபையரோ ஒரே வேரியபிளையோ யூஸ் பண்ணக்கூடாது. கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கோட் ஷுட் பி வெல் டாக்குமெண்டட்னா எவ்ரி 3 சோர்ஸ் கோடில் இருக்க எவ்ரி 3 லைன்ஸ்க்கு ஒரு லைன்லையாவது கமாண்ட் லைன் வந்து இருக்கணும்.